ஸோ கைஸ் எல்லாருமே கண்டிப்பாக அந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் எப்படி தான் கவர்மெண்ட் பஸ் எடுத்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் போகிறாங்கன்னு கண்டிப்பாக வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு கூகுள்குள்ளே போயிட்டு மோட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே கடைசியில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா சர்ச் யுவர் மோடுன்னு வரும். ஸோ அதை தொட்டுட்டு உங்களுக்கு TNSTC அப்படின்னு போட்டுருங்க. TNSTC பஸ்ஸுன்னு போட்டு கீழே ஈரோடு இருக்குன்னு இருக்கும். அது நீங்கள் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியான்னு மாற்றிட்டு சர்ச் கொடுத்துருங்க. ஸோ அது நிறைய கவர்மெண்ட் பஸ் வருதுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய எது அப்லோட் பண்ணியிருக்காங்களோ இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இது தேவைன்னா நான் இப்போ சப்போஸ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு தேவைன்னா நான் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுங்க கைஸ். இருங்க, டவுன்லோட் அப்படின்னு காட்டுது, டவுன்லோட் கொடுத்துருங்க. இல்லைனா ஜென்ரேட்டிங் டவுன்லோடிங் லிங்க் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஸோ யூ வாண்ட் டு வாட்ச் அ ஷார்ட் ஆட். ஸோ ஒரு சின்ன ஆட் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆடு பார்த்தோன்னே என்னென்னா அதே மாதிரி தான் பேஜ் இருக்கும். ஸோ கீழே போயிட்டிங்கன்னா இங்கே ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தொட்டுட்டு கீழே கன்ஃபார்ம் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டுருங்க. அதை தொட்டிங்கனாலே உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ பாருங்கள், அந்த அப்லோடரோட பேஜுக்கு போகும். அதில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் லிவரி, அதை தொடுங்க. அதை தொட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொட்டிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணணுன்னா, அதுக்கப்புறம் நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாக்குள்ளே போயிட்டு மோட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கே இதுதான் பேஜ் மோடுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை விட்டிங்கன்னா டிவைஸ் கேலரியா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மோடு டிவைஸ் கேலரியாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோடுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது இருக்கும். இருக்குங்க. ஸோ நீங்கள் அழகாக உங்களோட அந்த TNSTC நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்துடுங்க. ஸோ இது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். சப்போஸ் அந்த ஃபைல் சப்போர்ட் ஆகாமல் ஜிப் ஃபைலாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் நார்மலான கவர்மெண்ட் பஸ்ஸாக பாருங்கள். ஸோ கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். நான் டவுன்லோட் பண்ணல கைஸ், உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். நான் டவுன்லோட் பண்ணல, அதனால தான் எனக்கு வரல. எங்கே ப்ரோ வரலன்னு கேட்காதீங்க. ஸோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, அந்த ப்ராசஸே வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா நான் ப்ரைவேட் பஸ் தான் எனக்கு வேணும், நான் ஒரு ப்ரைவேட் பஸ் டிரைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கும் அதோட ப்ராசஸையும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு ப்ரைவேட் பஸ் லிவரி அப்படின்றத கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வருங்க. நிறையா பேர் கூகுளில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தொட்டுக்கணும். ஸோ அந்த லிவரி ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேம்லேயே ஒரு பஸ்ஸை கொடுத்துருப்பாங்களே, அந்த பஸ்ஸை நீங்கள் வச்சுக்கணும். ஸோ வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸாக மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் நார்மலாக அந்த கேமில் கொடுக்குற பஸ்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஒரு லிவரி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, ராஜாநந்தி நல்ல கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்டு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் பஸ்ஸு கரேஜுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னா மேலே பெயிண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா ப்ரௌஸ் லிவரி அப்படின்னு வரும். அதுக்குள்ளே போய்ட்டு டிவைஸ் கேலரியை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டிவைஸ் கேலரி கொடுத்து டவுன்லோட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள். நானே லூசுத்தனமாக கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சுக்கிட்டே பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், கவர்மெண்ட் பஸ் வச்சுட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நான் வேறு ஒன்று எடுத்துக்கிறேன் கைஸ், அது வரும் கைஸ். நான் கவர்மெண்ட் பஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை முதல்ல மாற்றணும் நம்ம போய். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா கரேஜில் போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை முதல்ல மாற்றணும். கவர்மெண்ட் பஸ்லேருந்து டேரெக்டாலாம் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோடுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதை வச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் பஸ்ஸுக்கு மாற்றிங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒரு இது வேலை செய்யும். ஸோ பாருங்கள், நானே கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சு இங்கே பாருங்கள் வரவே இல்லை எனக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் பஸ்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்த பஸ்ஸை வச்சுட்டு லிவரி நான் சொன்ன ப்ராசஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் பஸ் வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராசஸ் தான். ஸோ பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.